கள்ளக்குறிச்சி எப்போதுமே அண்ணாவோட முன்னேற்ற கோட்டையாக இருக்கிறது. அதனாலதான் திமுக பயந்துட்டு வெளியே வேட்பாளரை போட்டு எங்களோட மோத விடணும். நீங்க எங்க இருக்கிற வேட்பாளரை போட்டு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க நாங்களே இங்க எங்களே போட்டிருந்தா நாங்க கண்டிப்பா வெட்டி போட்டிருப்போம் அப்படின்னு சப்ப கட்டு கட்டுறதுக்காக ஒரு கேட்டுட்டு போடுறது. அவங்களுக்கு தெரியும் நாம இங்க ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். ஏன்னா செந்திலுக்கு சொந்த பந்தம் அதிகம், ராஜீவ்காந்திக்கு சொந்த பந்தம் அதிகம், இங்க இருக்கிறவங்க எல்லாமே அவங்க ஆளுங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகினால ஏன்னா உள்ளூர் வேட்பாளர் தான் உரிமையா ஓட்டு கேட்க வரோம். நம்ம அவங்க தலைமையில பார்த்து கொடுக்கறது அதுதான் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க தலைமையில அப்படி கிடையாது. ஒரே ஆர்மி மாதிரி இருப்பான், ஒரே குடும்பத்தில் தான் நிற்பான், அவனே இருப்பான். கருணாநிதி முதலமைச்சர்னா அவர் பையன் ஸ்டாலின் முதலமைச்சர்னா அவங்க பையன் உதயநிதி, அப்புறம் அப்படி படிப்படியா வரும். ஆனா அண்ணாவோட முன்னேற்ற கழகம் என்பது அப்படி இல்ல சொல்லியிருக்காரு. இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்லைன்னு சொன்னா நாளை இன்னொரு சின்னசாமி இந்த மண்டையை ஆளுவான்னு சொல்லிருக்காரு. உள்ளபடியே எவ்வளவு ஆழமான வார்த்தை, அந்த வார்த்தை எவ்வளவு ஆழமான கருத்து என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். இந்த செந்தில்குமார் இல்லைன்னா இன்னொரு ராஜீவ்காந்தி வருவாரு. அதுதான் அண்ணாவோட முன்னேற்ற கழகம். அதனால் நாங்க அத்தனை பேரும் ஒன்னா நின்று வேலை பார்ப்போம். உங்கள் உதவியோட நீங்கள் கொடுக்கிற ஆதரவு. ஏன்னா சமூக நீதியை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிற மக்கள் இருக்கிறார்கள். அண்ணாவோட முன்னேற்ற கழகம் முன்னால் அத்தனை பேரும் ஒரு நின்று செயல்படுவதற்கு மக்கள் காத்திருக்கிறார்கள். ஆகையினால்தான் நாங்கள் புதிதாக வேட்பாளர்கள் அறிவிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாடல் இருக்கு, ஒரு ஸ்டைல் இருக்கும். நான் என்னுடைய பார்வையில் ஒரு பாதி அரசியல் பார்த்தா தம்பி ஒரு மாதிரி வேலை பார்ப்பாரு. அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட நான் அன்போட கேட்டுக்கிறது. ஏன்னு சொன்னா கேட்பாங்க தலைமையில, ஏப்பா உங்க ஊரு நீ எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்க நீங்க எல்லாம் வந்து என்னை விட அதிகமா இப்ப ஓட்டுங்க ராஜீவ்காந்திக்கு போட்டாதான் எனக்கு மரியாதை இருக்கு மேல. ஆகினால் தேவேந்திரனுக்கு மரியாதை இருக்கு. ஒட்டிக்க செயல்ற வந்து கேட்பாங்க எப்படிப்பா ஓட்டு போச்சுன்னு கேட்பாங்க. முன்ன எம்எல்ஏ